8 மந்த்து. அவங்க பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இங்கே இல்லை. அவங்களுக்கும் கையெல்லாம் கிழிச்சிருக்கு. அந்த லேடி வரல, அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. அவங்க முஸ்லீம். இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க சார். ட்ரீட்மெண்ட்டில் தான் சார் இருக்குது. இந்த சைடு கை ரொம்ப வலி இருக்குது, அடி வயிறும் வலி இருக்குது. ஆர்எஸ்ஆரில் அட்மிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டான்லியில் தான் போட்டாங்க. அங்கேருந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஆர்எஸ்ஆரம் போங்கன்னு சொன்னாங்க. ஆர்எஸ்ஆரம் போய் நான் சொல்கிறேன் எனக்கு வயிறு வலிக்குதுன்ற இங்கே இருக்கணும். ஸ்கேன் எடுத்துகிட்டு உங்கள் குழந்தை நல்லா இருக்குது, அதுக்கு மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த பெயினுக்காகலாம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் பெயின் கில்லர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 போலீஸ் வாலண்டியர் என்னை வெளியே வலிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு சண்டை போட்டார். அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க, நீங்கள் எப்படி வெளியில் கொண்டு வருவீங்க? என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைக்கு எதுவுமே நீங்கள் சைன் போட்டு கொடுத்தா நான் கூட்டின்னு போவேன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வாட்ச்மேன் லேடி சொன்னாங்க, அவங்களால ரொம்ப முடியல குளிருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் திருப்பி என்ன உள்ளே கூட்டின்னு போய் உட்கார வச்சாங்களே. உங்களை இன்னைக்கு அடிப்பட்டு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு தாய்மார் இருந்தால், உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சிக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நடந்துப்பீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பிரெக்னென்ட் லேடியை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் துணிஞ்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம மனநிலை மாறுது. ஒரு அரசியலுக்காக, ஒரு அதிகார போதைக்காக இந்த மாதிரி ஒரு மனசு மாறி மனிதத்தன்மையை இழந்து மிருகத்தன்மையா நம்ம மாறுறோன்றதே இனி இந்த மக்கள் தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். இனி 100% சொல்றேன், இன்னைக்கு நீங்க பெரிய வீரர். அதாவது நாங்கெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பீர தோட்டத்தோட இருக்கிறீங்க. நல்ல சரியான ஆம்பளைங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டுங்க. நல்ல வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ரொம்ப நாகரிகமா எல்லாரையும் ஒரு கட்டுப்பாடோட நாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். யாருக்குடைய எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடக்கூடாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அணுகணும்னு சொல்லி இவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்புறம், கிட்டத்தட்ட 13 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளவு பணிவா அவ்வளவு அன்பா எல்லாருடைய ஆதரவையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஏற்பட்ட மக்களையே நீங்க அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல போய் முடியும்னு தெரியாது.